திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்கள், அதாவது பாவ புண்ணியம் என்ன, கர்மான்னா என்ன, சொர்க்கம் என்ன, நரகம்னா என்ன என்று பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. ஆனா சென்னையில ஒரு அரசு பள்ளியில மகாவிஷ்ணு என்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவர் பேசின பேச்சு சர்ச்சையாயிருக்கு. அந்த மாணவிகளிடம் அவர் போய் பேசியிருக்காரு. நீங்க சென்ற ஜென்மத்துல, அதாவது கடந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் தான் இப்ப கண் பார்வையற்றவர்களாகவும் கால் இல்லாதவங்களாகவும் நீங்க அழகு குறைவா இருக்கிறதுக்கு கூட காரணம் நீ இப்ப போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் மத்தியில பேசினது இப்ப சர்ச்சையா இருக்கு. இந்த பாவம் புண்ணியம் இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. பாவ புண்ணியம் கருத்துக்கு முன்னால பேசிட்டு இப்ப எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆளு. அவன் இந்த கால ஸ்கூல்ல மட்டும் ஃபர்ஸ்ட் இல்ல, இது செகண்ட், 2வது ஸ்கூல்ல பேசியிருக்கான். அப்போ நாம பேசுகிறவனை பற்றியோ பேசுகிறவனுடைய கருத்துக்களை பற்றியோ நாம யோசிக்கிற போது இதெல்லாம் என்ன திடீர்னு தமிழ்நாட்டுல ஏற்படுது, இதெல்லாம் எப்படி யாருக்கும் தெரியாமல் உள்ள நுழையுது. இவ்வளவு நாளெல்லாம் எல்லாம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களில் இப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. மாரல் கிளாஸஸ் நடக்கும், பேச்சு போட்டிகள் நடக்கும், கட்டுரை போட்டிகள் நடக்கும். மாணவிகளுக்கு ஒவ்வொரு முறையிலும் மாணவர்களுக்கும் அதை போல ஒரு தலைப்பை கொடுத்து அவங்கள சிந்திக்க சொல்லுவாங்க. வெளியிலிருந்து வருகிற பேச்சாளர்கள் எதிர்காலத்தை பற்றியும் தன்னம்பிக்கை பற்றியும் மிகப்பெரிய அறிவாளிகளை பற்றியும் அறிஞர்களை பற்றியெல்லாம் பேசி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டுல இது என்ன வேலை, அதுதான் நீங்க சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறது. என்னன்னா, பிஜேபி என்கின்ற பாசிஸ்டுகள், ஆர்எஸ்எஸ் கூட்டம் உட்கார்ந்து முடிவு பண்ணியிருக்கான். தமிழ்நாடு என்பது உள்ளவே நுழைய முடியாத அளவிற்கு திராவிட இயக்கம் அழுத்தமா இருக்கு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாம் அடுத்த தலைமுறை உட்பட எல்லாம் சரியா இருக்காங்க. நாம சும்மா இருக்கக்கூடாது, உள்ள நுழையணும். அப்படி நுழைவதற்கு கடவுளை வச்சுக்குவோம், கடவுளை காட்டுவோம், மதத்தை காட்டுவோம், இப்படியெல்லாம் நம்ம பேசி உள்ள போறதுக்கு யார் கிடைப்பாங்களோ அதை பார்ப்போம்னு முடிவு பண்ணிதான் இப்படிப்பட்ட வேலைகளில் இறங்கி இருக்கிறது என்னுடைய பார்வை. இது ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்ட சதி வேலை, சதி திட்டம். இதுல அந்த ஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியை, அந்த தலைமை ஆசிரியைக்கு மேல இருக்கிற அதிகாரிகள்லாம் சிஇஓ எல்லாம் இருக்காங்க இல்லையா? சிஇஓ இவங்கெல்லாம் எப்பொழுதுமே ஒரு ஸ்கூல்ல ஒரு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துறாங்கன்னா சிஓவுக்கு தெரிவிப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து அதற்கு உள்ள தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைன்ற தலைப்புல பேச வந்தவன் இருக்கிற நம்பிக்கையை எல்லாவற்றையும் நாசமாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாயா உலகத்திற்கு மக்களை அழிச்சிட்டு போறதுன்றது அவன் விருப்பம். எங்க வேணா போய் பேசி தொலையட்டும், எங்கேயாவது அழிஞ்சு போறான், அப்படியே நாசமா போட்டோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டு குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்க, 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே விளையாட்டா பேசுறான் இல்லையா? அவன் இந்த நித்யானந்தா மாதிரி, நித்யானந்தா எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுவானோ அது மாதிரி பண்றான். நித்யானந்தாவுடைய சீடன்னு கூட சில பேர் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு தனிநபர் வகையில மிக மோசமான ஒரு இயல்பு கொண்டவன். அவன் பேசுகிறான்னு சரி, ஏதாவது பேசிட்டு போலான்னு பார்த்தா அவன் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள், அந்த கருத்துக்கள்ல நீங்க சொன்னது பூர்வ ஜென்மம், கர்ம பலன். பூர்வ ஜென்மம் தான்டா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் தலையில எழுதியிருக்கிறது பிரம்ம எழுதிருந்தா யாராலும் மாற்ற முடியாது. நீ இன்ஜினியர் ஆவன்னு பிரம்ம எழுதுவான், நீ டாக்டர் ஆவலன்னு பிரம்ம எழுதுவான், உனக்கு படிப்பே வராதுன்னு பிரம்ம எழுதிடுவான். அப்பனா நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதே வேஸ்ட், படிக்காத, படிப்பு வராது, ஏன்னா பிரம்ம எழுதிட்டான். உனக்கு கை கால் ஊனமாகுது, கை கால் ஊனமாகுதுன்னா நீ போன ஜென்மத்துல பாவம் பண்ண.
அந்த ஆமா. பாவமெல்லாம் இன்னைக்கு உனக்கு கை கால் போகுது, கண் பார்வை போகுது, இப்படி ஊனமுற்ற ஒரு நிலை, மாற்றுத்திறனாளி ஆவற. இதெல்லாம் வந்து ஒரு அந்த ஸ்கூல்ல பொண்ணு அழகா இல்லாததுக்கெல்லாம் கூட காரணம் போன ஜென்மத்துல நீ பண்ண பாவம். இல்ல. அந்த ஒரு பொண்ணு பொண்ணு தன்னை அழகாக இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணினுடைய முகத்துல ஆசிட வீசிட்டா அந்த பொண்ணு அழகுன்னு நினைக்க முடியுமா? ஆசிடு வீசப்பட்டு நினைக்க முடியுமா? நாம பேசுறான். ஆசிட் என்ற அந்த வார்த்தையை வந்து நம்ம ஸ்கூல்ல பயன்படுத்துற அவனை அங்கேயே அடிச்சிருக்கணும். ஆமா. இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்? அங்க இருக்கிறவங்க எழுந்து நிறுத்து, ஆசிடையா அது இதுன்ற வார்த்தையெல்லாம் இங்க பேசுற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒழுங்கா எங்க ஸ்கூல்ல எல்லாம் நல்லா நடக்குது, நீ யாரா வந்து பேசுறதுக்குன்னு கேட்டது யாரு? ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர். அவருக்கு பார்வை இழந்திருக்கிறார். பார்வை இழந்திருந்தாலும் கூட கல்வியிலே பார்வை அவருக்கு. அந்த கல்வி பார்வை, அந்த எஜுகேஷன், அந்த கல்வியின் மூலமாக பெற்ற அந்த அறிவுபூர்வமான பார்வையில நிறுத்துங்க, ஸ்டாப் இட், இதெல்லாம் என்ன தப்பா பேசி உளறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எதிர்க்கிறார். எதிர்க்கும் போது அவர்கிட்ட அவன் வந்து கண்ணாபண்ணான்னு பேசலாம் அந்த பையன். அப்படி பேசும்பொழுது இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது என்னன்னு கேட்டா, இவன் குழந்தைங்களை அழ வச்சுட்டான். சில பிள்ளைகள் அழுகுது. ஏன்? ஊனம், மாற்றுத்திறனாளி குழந்தை, இனிமே உனக்கு ஒண்ணுமே வராது, நீ இதெல்லாம் உன் தலையில எழுதுறது, இப்படியே நீ வந்து நாசமா போவன்ற மாதிரி அவன் அந்த கருத்தை சொல்லும் போது அந்த பிள்ளைகளுடைய நெஞ்சு உடைஞ்சு போகாதா? இந்த பருவாவை பயலுக்கு இப்படிப்பட்ட பேச்சு எங்க போய் நிறுத்துன்னு தெரியாதா? அந்த குழந்தை அழுகுது. இன்னும் கூட நீங்க எவ்வளவு வேணா படிக்கலாம், நீங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உன் தலையில என்ன எழுதியிருக்கா அதுதான் நடக்கும், ஞாபகம் வச்சுக்க. இப்படி பேசலாம். இப்படி பேசுகின்ற ஒரு பேச்சின் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்த எய்ம், நோக்கம், பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படித்தால் குடும்பம் படித்ததாக அர்த்தம், குடும்பமே படித்ததாக இருந்தால் அந்த குடும்பம் அறிவுபூர்வமாக உயரும். ஐயா தந்தை பெரியார் சொன்னது. மகளிருடைய அந்த கல்வியை பற்றி இவ்வளவு பெரிய இதெல்லாம் நம்ம தலைவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறதெல்லாம் இருக்கும் பொழுது இவனை மாதிரி உள்ள விட்டு குழப்பலாம் பாருங்க. இந்த குழப்புகிற வேலையை செய்யறத நம்ம கண்டுக்காம விட்டோம்னா இவன் அடுத்தடுத்து நாடு முழுக்க நாசமாக்குவான். ஆனால் உடனடியாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், என்னுடைய அன்பு சகோதரருடைய திருமகன், நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமன், நம்முடைய தம்பி, இம்மிடியட்டா உட்காந்துக்கிட்டுலாம் பேசல, ஸ்ட்ரெயிட்டா ஸ்பாட்டுக்கே போயாச்சு. ஸ்கூலுக்கு போயாச்சு, அங்க போய் ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அந்த ஹெட்மிஸ்டர் சொன்ன என்னமான்னு கேட்டு முதல்ல டிரான்ஸ்பர் போ, இங்க எடுக்கிற நடவடிக்கை இனிமே தமிழ்நாடு முழுவதும் தெரியணும். எவனும் இப்படிப்பட்ட வேலைகள்ல இனிமே இறங்கி எங்க பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாசமாக்க கூடாது. பிற்போக்கு கருத்துக்களை பதியறதுக்காயா ஸ்கூலு? எங்க ஸ்கூல்ல அறிவியல் ரீதியான வளர்ச்சி தேவைன்னு நாங்க இருக்கிறோம், ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நாங்க விடமாட்டோம் சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுத்தார். விசாரணை போட்டார். ஒரு இணை இயக்குனர் தலைமையில ஒரு குழு போட்டு என்கொயரி பண்றாங்க. என்கொயரி பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் போகின்ற போதே சொன்னார், அமெரிக்கா போகும்போதே சொன்னார், நான் எங்கிருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் நலன், இதை நான் எண்ணிக்கொண்டே பார்த்து கொண்டே இருப்பேன். அரசினுடைய பணிகள் என்னால் கவனிக்கப்படுனார். அதுக்கேற்ற மாதிரி இம்மிடியட்டா அவர் அங்கேருந்து ஆணை பிறப்பிக்கிறார், அங்கேருந்து ஆர்டர் கொடுக்கிறார். எல்லாம் இப்ப சரியாகி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும், கேட்கறவங்க கூட நினைக்கணும், இந்த மோசடித்தனத்தை, இந்த அயோக்கியத்தனத்தை, கர்மா விதி பிரம்ம எழுதுறது, நீ இப்படிதான் இனிமே இருப்ப, உனக்கு படிப்பு வராது, நீ என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது என்ற இந்த மனு தர்மம் என்று சொல்கிற மனு அதர்மத்தை, இந்த வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படைய இவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு தூண்டி விட்டு அனுப்புறது யாரு? இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து கல்வி தரமைகள்னு சொல்லி தெரியாத ஒரு RSS ரவி, அந்த RSS ரவியினுடைய கூட்டத்துல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க என்பதுதான் என்னுடைய கணிப்பு. RSS ரவிக்கு இதே வேலை இந்த கவர்னருக்கு. அவன் என்ன பண்றான் இருந்தாலே, இப்ப இவனை மாதிரி இருக்கிறவன் தான் உள்ள விடுறான். இன்னொன்னு என்ன சொன்னானுங்க தெரியுமா? இதை கேட்டாதானே வேடிக்கையா இருக்கு. பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததன் காரணமாக பாரம்பரிய கல்வி நம்மிடம் அழிக்கப்பட்டது, குருக்கல்வி திட்டம் ஒழிந்து போனது, குலக்கல்வி அழித்து விட்டார்கள், பிறகுதான் இது வந்தது. இந்த கல்வி வந்ததற்கு பிறகு நம்முடைய நாட்டில் அறிவு வளர்ச்சியே இல்லாமல் போய்விட்டது, அவர்கள் எதிர்காலம் சரியில்லை. இதெல்லாம் வந்து இவன் பேசுறோம் RSS ரவி, ஒரு படிச்ச முண்டம். எதுக்காக எனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா,
குலக்கல்வி திட்டம் என்பது நம்மை போன்றவர்கள் உள்ளே போக முடியாது, ஆமா அங்கேயே நிக்கணும். அதுதான் இவன் சொல்றான். இதை கேட்கறவங்களுக்காக சொல்றேன், நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். தலை விதி நல்ல பிரம்ம எழுதுறதுனால பிரம்ம எழுதியபடி நீ இங்க நிக்கணும், நீ அங்க நிக்கணும், நீ இங்க போக கூடாது. கதவை ஆனா தொடர்ந்து இந்த பிஜேபி காரங்க எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வர்றாங்களே விவாத மேடையில கூட அதுக்காகத்தான் இவனை சப்போர்ட் பண்ண அந்த இல்லம்மா எங்கேயும் போகக்கூடாது என்பதை உருவாக்கி இதாம்மா விதின்னு சொல்லி கை கட்டி நிக்க வைக்கணும். அந்த கல்வி சிஸ்டத்தை ஒழித்து தூளாக்கியது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். அவங்களுடைய ஸ்கூல்ஸ் வந்தது. அப்புறம் நம்முடைய திராவிட இயக்கத்தின் பெரும் முயற்சி, அதே போல காமராசர், பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் காலத்தில் நம்முடைய நீதி கட்சி முதலில் ஸ்கூல தொடங்கினாங்க, ஆரம்ப பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாம். இதெல்லாம் அவனுங்களுக்கு பிடிக்கல. அவனுங்களுக்கு பிடிக்காத காரணமாக பிரிட்டிஷ்காரர்களை திட்டுறது, வெள்ளக்காரன் தான் கெடுத்துட்டான், ஏன்னா குலக்கல்வியை கெடுத்துட்டானா. அந்த குலக்கல்வியினுடைய செயல்பாடு நிலைகள்ல என்னென்ன இருந்ததோ அதையெல்லாம் இந்த ஸ்கூல்ல இந்த பையன் போய் மாணவிகள்கிட்ட படிக்கிறான்னா என்ன அர்த்தம்? மாணவிகளை எங்க கொண்டு போய் வைக்க போறதாக இவங்களுக்கு ஆசை. ஆனால் நம்முடைய அரசு உடனே இம்மிடியட் ஆக்ஷன் எடுத்தாச்சு, விசாரணை போட்டாச்சு. இன்னொன்னு தெரியுமா, இந்த யாரும் மகாவிஷ்ணுவா, அவன் பேர் என்ன, மகாவிஷ்ணு, விஷ்ணு அப்புறம் மகாவிஷ்ணு. இந்த மகா இருக்குத, இந்த மகா மேல மாற்றுத்திறனாளி சங்கத்தை அமைப்பை சேர்ந்தவர்கள் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல. அந்த ஆளு மகாவிஷ்ணு அந்த விசாரணை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப நடக்குது. நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருச்சு இவன் பேச்சின் மேல. அதனால இவனை கைது பண்ணி உள்ள போடணும்னு எல்லாருடைய கருத்து வந்துடுச்சு. இப்படியெல்லாம் எல்லா மக்களும் எதிர்க்கிறாங்க. இப்படியெல்லாம் இனிமேல் நம்ம ஸ்கூல்ல வரக்கூடாதுன்றாங்க எல்லா கட்சி தலைவர்களும் பேசும்பொழுதே. அந்த மகாவிஷ்ணு வீடியோ எல்லாம் வந்திருக்கு, நீங்க பாத்தீங்களா? தன்னம்பிக்கை ஸ்பீச் கொடுக்க வந்த ஆளு பல பெண்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு அந்த பெண்களோட அந்த அந்த பாட்டு மசாலா மிக்ஸ் பாட்டு போடுவாங்க இல்லைங்களா, மிட் நைட் மசாலா மிக்ஸ், அந்த பாட்டை போட்டுக்கிட்டு எல்லா பெண்களோட சேர்ந்து குத்தாட்டம் ஆடிட்டு, ஆமா ஆமா குத்தாட்டம் ஆடிக்கிட்டு அந்த எல்லா பொண்ணுங்களும் சுத்தி இருக்காங்க படத்துல காட்டுற மாதிரி. இப்படி ஒரு நபர் தன்னம்பிக்கை ஸ்பீச் கொடுக்கணுமா? ஒழுக்கம் இல்லாத ஒருத்தர் எப்படி தன்னம்பிக்கை ஸ்பீச் கொடுக்க முடியும்? அதான் ஒழுக்கமில்லாத ஒருவன் தன்னம்பிக்கை ஸ்பீச் எப்படி கொடுப்பான்னு கேக்குறீங்களா? ஒழுக்கமில்லாத ஒருவனை எப்படி பாரதிய ஜனதா இப்படி துடிச்சு கொண்டு பறந்து ஆதரிக்குது? அப்ப பாரதிய ஜனதாவுடைய ரியாலிட்டி என்ன? இங்கே இருக்கக்கூடிய எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இவன் பேச்சை ஆதரிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஆன்மீகம் பண்ண, அதுக்கு உன் ஸ்கூல் வச்சுக்க. நீ ஏதாவது ஒரு கொட்டாய் போட்டு நீ நடத்தி, நீ சகான்னு நடத்துறீங்களா RSSல? அரசு பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்ணாத, இங்க நாங்க விடமாட்டோம், எச்சரிக்கை செய்யறாங்க. மகேஷ் அவர்கள், அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, நம்ம முதல்வரும் சொல்லிட்டாங்க. இவனுங்க உள்ள நுழைந்து படிப்பை கெடுக்கணும்ன்றது இவனுடைய நோக்கம். இடைநின்றல் வந்துடணும்ன்றது இவனுடைய ஆசை. ஆனால் அதையெல்லாம் மீறிதான் இன்னைக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. அதுதான் இவனுக்கு பிடிக்கலையே தவிர வேற இன்னொன்னு, சட்டப்படி தப்பான்னு கேட்டிருக்கான். யாரு? அந்த சட்டம் இருக்கா? யார் நிறுத்துறீங்க? யாரு? சங்கரை கேட்டிருக்கான், ஆசிரியரை பார்த்து. ஆமா. அதுல இன்னொன்னு இப்ப எல்லாமே வரப்போகுது என்ன தெரியுங்களா? அரசியலமைப்பு சட்டத்தில் 51AH கான்ஸ்டிடியூஷன் லா, அந்த பிரிவின்படி கல்வி கூடங்களில் அறிவியல் சம்பந்தமாக அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அறிவியல் பாடங்களை நடத்தலாமே தவிர மத ரீதியாகவோ மூட நம்பிக்கைகளை பற்றி அவங்க பேசுவதோ அவர்களுக்கு போதிப்பதோ கூடாது. கான்ஸ்டிடியூஷன் லெவலில் எதுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை மென்ஷன் பண்றாங்க? இவனுங்க இப்படி எல்லாம் செய்வானுங்கன்னு அவரு அதை பண்ணிருக்கிறாருன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதுலயே பிரிவுலயே தெளிவா கொடுத்துருக்குறாங்க. இவனுங்க அதையும் மீறி இருக்கானுங்க. இனி தமிழ்நாட்டுல எந்த ஸ்கூல்லையும் இப்படி ஒரு இது நடத்த முடியாது. எவனாவது இதை மாதிரி பேசினான்னா அங்கேயே பரிசு கொடுப்பார்கள் மக்கள் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு. இதை ஆதரிக்கிற இந்த எச்சி, இதை ஆதரிக்கக்கூடிய தமிழின்ச, இதுதான். இன்னொரு வீடியோ கூட வந்திருக்கு. ஒரு அரசு பள்ளியில ஒரு கடவுள் பாட்டு போட்டுட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் சாமி ஆடுதுங்க.
கடவுள் பாட்டு போடுறாங்க. அந்த ஆன்மீக சொற்பொழிவு அந்த அரசு பள்ளியில எப்படி இதெல்லாம் நடக்குது, யார் ஆட்சி நடக்குது, ஏன் நடக்குதுன்ற கேள்வி எல்லாம் வருதுங்களே. இல்லம்மா, பொதுவாக பிள்ளைகள் எதிர்காலம் கல்வி அப்படின்ற நிலையில இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நல்லாதான் போயிட்டு இருக்கும். இவர்கள் வந்ததுக்கு பிறகு திருவிழாக்கள் நடக்கும் போது அந்த திருவிழாக்களுடைய நிலையில ஒரு கிராமப்புறத்துல அவர்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் இருக்கும். அந்த குலதெய்வ வழிபாட்டுல அந்த ஊர் மக்கள் அதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க எல்லாரும் எப்படி வேணாலும் அவர்களுடைய ஒரு ஒரு ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கும், ஒரு பழக்கம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை பற்றி பாக்குறதுல. இப்படியெல்லாம் இருக்கிறது இது எல்லா இடங்களிலும் வரக்கூடிய ஒன்று. ஆனால் ஸ்கூலுன்னு வந்துட்டா குலக்கல்வி திட்டத்தை அழித்து நடந்தது. அந்த ஆன்மீக சொற்பொழிவும் ஸ்கூல்ல தான் நடந்தது. அதான் சாமி ஆடுதுங்க அந்த பிள்ளைங்க, ஒரு 10-12 வயசு பிள்ளைங்க சாமி ஆடுதுங்க. வீடியோ காணொலியில இப்ப இன்னொன்னு நம்ம நினைக்கணும், இந்த போய் இது பேசுனதுனால நமக்கு ஒரு நன்மை என்ன கிடைச்சதுன்னா, மீண்டும் புதுப்பித்தல், ஒரு விழிப்புணர்வு. இனிமேல் இப்படி எங்கேயும் நடக்கக்கூடாது, நடந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அறிவிக்க வச்சதே இவனுடைய பேச்சுதான். இவனுடைய பேச்சினால்தான் இன்னைக்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல கூட ஆசிரியர்கள்ல சில பேரை வச்சுக்கிட்டு சில காரியங்கள் பண்ண பாக்குறாங்க. அதுவும் கூட பேச்சுவார்த்தையில இப்ப சரியாகுது. எதற்காக இதையெல்லாம் குறிப்பிடுறோம் என்றால், விசாரணை முடிஞ்ச பிறகு கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்றதே அவர் சொல்லிட்டார். அதனால அறிவுபூர்வமாக இருக்க வேண்டிய ஸ்கூலை இவர்கள் ஒட்டு மொத்தமாக குஜராத்ல இருக்க மாதிரி யூபியில மிக மோசம். நாம நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம ஸ்கூல்லாம் எங்கேயோ இருக்கு நம்ம மாணவர்களுடைய கல்வி தரம். ஆனா யூபியில குஜராத் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்கள போய் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு அவங்களுக்கு வெறும் இதே மாதிரி ஆன்மீகம் அது இதுன்னு சொல்லி அவர்களுடைய கல்வியை நாசப்படுத்துறது இவர்களுடைய பிஜேபி வேலை. அதைத்தான் தமிழ்நாட்டுல இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த RSS ரவி கத்துறான். குலக்கல்வியை ஒழித்து விட்டீர்களே நியாயமான்னு கேட்கறான் இந்த ஆளு. குலக்கல்வி வேணும்னா அப்ப எப்படிப்பட்ட கூட்டம்? அந்த ஆளை ஆதரிக்கிற கூட்டம் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த விஷயங்களின் மூலமாக வெளிப்பட்டு விட்டார்கள் மீண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக பிஜேபி என்பதற்கு இனி தமிழ்நாட்டில் சுத்தமாகவே டெபாசிட் கூட இல்லை என்கின்ற அளவிற்கு, அதுக்கும் கீழே ஒழிந்து போகக்கூடிய அளவுக்கு இவன் செயல்கள் வருது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை ஆதரிச்சு பேசணும் கூட. நேற்று கூட நான் சொன்னேன், உன் பிள்ளைக்காக தான் ஏன் திராவிட இயக்கம் பேசுது, உன் வீட்டு குழந்தைங்களுக்காக தான் ஏன் திராவிட இயக்கம் பேசுது. பெரியார் பேசுனாருன்னா நீங்க வேணா ஐயாவை திட்டிடலாம், ஆனா ஐயா உனக்கும் சேர்த்துதான் விளக்கேற்றி வச்சிருக்காரு. அந்த விளக்கை அணைச்சிடாதீங்கயா அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்ச நாள்ல தெளிவாயிடுவானுங்க. இந்த மாதிரி கல்வி உள்ள இவனுங்க RSS நுழையும் போது. அதனால அந்த ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் அறிவுபூர்வமாக தமிழ்நாட்டு மாணவியர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்பதில் தனி கவனத்தை, ஸ்பெஷல் சிறப்பு கவனத்தை செலுத்தக்கூடிய நிலை மீண்டும் உருவாகி இருக்கிறதுன்றதான் இப்ப நம்ம பார்க்க முடியும். நல்லதுதான். நல்லது, மகிழ்ச்சிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. வணக்கம். நன்றி.